Hi, welcome to day 8 of 25 days 25 videos series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மெயின்டைன் யுவர் பாஸ்டர். ஸோ ஹவு டு மெயின்டைன் யுவர் பாஸ்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்டையர் ஸ்பைன் வந்து அலைன் ஆயிடும். அது என்ன அப்படின்னா when you sit your back should touch the back of the chair. நல்லா வந்து நிமிர்ந்து பேக் வந்து பேக்ல டச் பண்ற மாதிரி இப்படி உட்காரணும். நீங்க லோவர் ஸ்பைனை வந்து அலைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அப்பர்ல இருக்கிற ஸ்பைன் எல்லாமே வந்து அலைன் ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் to maintain your posture by touching the back of the spine with the back of the chair. So with this you can solve most of your back pain related issues. Point number 2 அப்படின்னும்போது when you are using a laptop or your mobile phone உங்களுடைய viewing angle வந்து பாத்தீங்கன்னா 0 to 60 degrees வரைக்கும் தான் இருக்கும். 0 to 60 degrees and 15 degrees this side and 15 degrees this side. இதுதான் வந்து acceptable ergonomic positions. அதே மாதிரி நடக்கும்பொழுது நம்ம வந்து பிரேஸ் அப் பண்ணி தான் நடக்கணும். எப்பவுமே வந்து நிமிர்ந்து தான் நடக்கணுமே தவிர தலையை குனிஞ்சிட்டோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டோ நம்ம நடக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அகைன் யூ ஆர் ஸ்ட்ரெயினிங் யுவர் நெக், யூ ஆர் ஸ்ட்ரெயினிங் யுவர் அப்பர் டார்சல் ஸ்பைன். அதுக்கப்புறம் வந்து இவென்ச்சுவலி யூ வில் லீட் டு அ மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஸ்பைன். அண்ட் நான் ரொம்ப அனாந்து பார்க்க வேண்டாம், ரொம்ப கீழேயும் பார்க்க வேண்டாம். ஒரு யுவர் வியூவிங் ஆங்கிள் ஷுட் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் 5 to 7 meters இன் ஃப்ரண்ட். அதே மாதிரி நீங்க ஒரு கார் டிரைவர் இல்லை ஆட்டோ டிரைவர் நீங்க வந்து ப்ரொலாங்டா வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா தென் யுவர் பாடி பொசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுடைய சீட்டை வந்து யூ ஷுட் நாட் மூவ் பியாண்ட் 90 to 110 degrees. ரொம்ப வந்து படுத்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கிட்ட உட்காந்து வண்டி ஓட்டக்கூடாது. அண்ட் 2 ஜான் அளவுக்கு நீங்க கை வச்சுக்கலாம். திஸ் ஷுட் பி தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்டேரிங் அண்ட் யுவர் செல்ஃப். ரெக்கமெண்டட் பொசிஷன்ஸ் ஃபார் பைக் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஆல் தீஸ் வந்துட்டு இந்த படுத்துக்கிட்டே வண்டி ஓட்டுறதோ இல்லை வந்துட்டு பின்னாடி உட்காரவங்க ரொம்ப வந்து பெண்ட் பண்ணி உட்கார்ந்து வண்டி ஓட்டுறதோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அன் எர்கனாமிக் பொசிஷன். முடிஞ்ச வரைக்கும் பிரேஸ் அப் பண்ணி அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய ஐசைட் வந்து ஒரு 10 to 20 meters டிஸ்டன்ஸ்ல வச்சு நீங்க வந்து வண்டி ஓட்டினீங்கன்னா யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி ஒரு வெயிட் எடுக்க போகும்பொழுது தயவுசெய்து வெயிட்டை வந்து அப்படியே வந்து குனிஞ்சு தூக்காம மேக் ஷுர் தட் நீங்க வெயிட்டு கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டை வந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸ்ல எடுத்து செஸ்ட் கிட்ட வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து சைட்ஸ்ல வந்து வெயிட் லிஃப்ட் பண்ண போறீங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்ல வெயிட் லிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தென் நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட போயிட்டு அதே மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி கீழே உட்காந்து எந்திரிச்சு அந்த வெயிட்டை எடுத்துட்டு கீப் இட் க்ளோஸ் டு யுவர் பாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டு விடுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபாலோ பண்ணுங்க.